அழைக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதல்ல உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும்,
1,00,000 மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 முதல் 1,00,000 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மந்தம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா என்ன ஏன் சொல்றேன் காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன நீங்கள் அனைவரும் இருங்க. அவர் பேசுவதற்கு முன்பாகவே அவர் பேசுவதற்கு முன்பாக எல்லோரும் எழுதி நின்று நீங்கள் எதை பற்றி பேசப் போகின்றார் என்ன என்று தெரியாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். அவர் என்ன பேசினார் என்பதை உள்வாங்கி இருந்தால் அது குறித்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். அவர் சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவையின் கண்ணியத்தை பற்றி அவர் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி நடக்கவும் தயாராக இருக்கிறோம். இருங்க சார், இருங்க அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கணிதத்தை அவர் சொல்றாரு. தப்பா ரைட்டா அது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். சொல்லுங்க, இருங்க, அதுக்கு பதில் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் நேரு, நீங்க சொல்லுங்க. தலைவர்களே, அதுதான் அவர் கேட்டார். உட்காருங்க, அதுதாங்க அவர் கேட்கிறார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை கையாண்டார். நாங்கள் அதில் மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை, அதானே தவிர அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல
திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விடுத்து ஒரு ரெய்டில் எங்கேயாவது செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்குது சப்ஜெக்ட். கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிற அது எப்படி சரியாக இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். 1 2 அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்கள் மற்றவனை பற்றி பேசிட்டீங்க. ஒன்று நீங்கள் எடுத்தீங்களே அந்த கார்டில் தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் என்பது வறிய ஏழை எளிய மக்களினுடைய அந்த பெற்றோர்களினுடைய வாழ்நாள் கனவை ஒரு குழந்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு கல்லூரியிலும் வன்முறை சம்பவங்களோ போதை பழக்க வழக்கங்களோ எதுவும் நடைபெற கூடாது என்பதுதான் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை மாமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதே சமயம் இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவற்றூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் குழந்தை. பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்களின் பரிதவிப்பு எங்கள் பரிதவிப்பு. அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை. எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். மேலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து வகையான உதவிகளும், எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒன்றுதான், இதை போன்ற வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதில் என்ன இருக்கிறது? உண்மையில் அங்கு குழு மோதலா, ஒருவேளை போதை பழக்கம் இருக்கிறதா, வேறு ஏதேனும் சமூக விரோதிகள் இந்த மாணவர்களை ஆட்டுவிக்கிறார்களா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய உண்மைத்தன்மை என்ன, கல்லூரிகளில் இதற்கு முன்பு ஏதேனும் சண்டைகள் வன்முறை சம்பவங்கள் நடந்தால் அதனுடைய வரலாறு என்ன, இனி இதை போல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதில் முழுமையான நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை என்பதையும் இந்த பதிவு செய்து கொள்கிறேன். நேற்றைய தினம் எங்களுடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சம்பத் அவர்களும் கோவைக்கே நேரில் சென்ற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் பங்கெடுத்தார்கள். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும், அன்பிற்கினி சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களும் திருவற்றூர் வீட்டிற்கே நேரில் சென்று அந்த தாயின் கரம் பிடித்து, தந்தையின் கைப்பிடித்து அவர்களினுடைய துன்பத்தை ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்தோம். மேலும் திருவற்றூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ், சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில்
இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். தற்போதுதான் அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை SC/ST பிரிவின் கீழ் உடனடியாக இன்றைய தினம் 6 லட்சம், மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 லட்சம், அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு 2 வகையான ஓய்வூதியம் சேர்த்து கிட்டத்தட்ட சற்றுப்ப மாதந்தோறும் 8000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தங்கு தடையின்றி இரவு பகலாக செய்து முடித்து தான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமூகம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சியை உருவாக்கியது இளைஞர்களும் பெண்களும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையா இருப்போம். எங்களுடைய முதலமைச்சர் இறந்த எங்களுடைய சகோதரர்கள் அமுதனும் தனுஷாவட்டும் எங்களுடைய குடும்பமாகவும் சகோதரனாகவும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு உணர்ச்சியோட ஒரு அரசியலை இதை பத்தி நாங்கள் பேசுறோம். இதை பற்றி மாண்புமிகு 2 அமைச்சர்களும் விளக்கினார்கள். என்ன நடந்தது, அதற்கான தகுந்த நடவடிக்கை என்ன அப்படி என்று. குறிப்பாக ட்ரக்ஸ், போதை ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மூத்த உறுப்பினர்களும் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை உடைய அறிக்கையை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணாரு. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் ஆகட்டும், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகட்டும், அனைத்து கட்சி உறுப்பினர்களாகட்டும், நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், காவல்துறையுடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உறுதியாக சொல்றோம். விசாரணையில் எந்த விதமான அழுத்தங்களும் இந்த ஆட்சியில் எப்பொழுதும் ஏற்படாது. அரசியல் அழுத்தமா இருக்கட்டும். நேற்றே நானும் முதலமைச்சருடைய ஆணையின்படி நானும் திரு ராஜ்மோகன் அவர்களும் பள்ளித்துறை அமைச்சரும் சென்றோம். தனுஷ் அவர்களுடைய வீட்டில் சென்றோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். 4 கோரிக்கை வச்சாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் இதில் இருக்காங்கன்னு சொல்ல உடனடியாக முதலமைச்சரோட கவனத்துக்கு சொன்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இறந்த தனுஷோடைய அடக்கம் இடத்துல ஒரு கல்லறை வேணும்னு சொன்னோம். உடனடியாக முதலமைச்சர் அந்த கல்லறைக்கான இடத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கான வன்கொடுமை தட்டத்தின்படி அவர்களுக்கான உரிய இழப்பீடை இன்றைக்கு கலெக்டருக்கு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இதோடைய வெளிப்பாடுதான் தற்போதைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட 3 திட்டங்களில் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ANTF திட்டம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் கருதி இத்திட்டத்திற்கு ரூபாய் 264.14 கோடி நிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் 65 ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அலகுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அரசு தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அடியோடு வேறறுக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக உள்ளது. இந்த நடவடிக்கையில் அரசு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் நான் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது.
மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டேன், நீக்கிட்டேன். உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொறடா அவரா இல்ல நீங்களான்னு எனக்கு தெரியல. உங்க கொறடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். நாங்கள் சொல்ல வந்ததுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்கள் பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்க எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திருப்பி பதிவு பண்றேன். அப்ப ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க, பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10046, 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுக உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுக உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது நீங்க உட்காருங்க. அதாவது அயலக யாராவது என்பது உட்காருங்க. நீங்க உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு அவர் பேசி முடிக்கட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க, நான் வாய்ப்பு தருகிறேன். அவர் பேசி முடித்ததும் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விவாதமே கூடாது என்றதல்ல. மாண்பு உறுப்பினர் பாருங்க, 55 விதியின் கீழ்
55 விதியின் கீழே கருத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். அவர் கருத்து சொல்றாரு. அதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் உங்களுக்கு நான் அனுமதி தரேன். நீங்க பதில் சொல்லுங்க. அது உட்காருங்க. இப்ப பொதுப்பணித்துறை முடிச்சிருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிங்க. அடுத்து உங்களுக்கு தரப்போறேன். உட்காருங்க. நீங்க கொடுங்க. இருக்க விதிப்படி தான் நடத்துறேன். நீங்க வாங்க. நீங்க ஓகே. நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு முழுமையா பேச வாய்ப்பு கொடுத்து தவறுன்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ எவ்வளவு சொன்னார். நான் அமைதியான கேட்டு இருந்தேன். எல்லாம் உரிமைக்கு அது பதில் சொல்ற உரிமை அவருக்கு இருக்கிறது இல்லையா? இல்லைங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாண்டியும் தமிழ்நாடு முழு நடந்த பல சம்பவங்களை சொல்லுகிற போது அமைதியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கு உரிமை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரிகளுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர் பேசி முடிக்கட்டும். உங்களுக்கு தர வாய்ப்பு தர பேசுங்க. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்த இருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம். இது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர்னு எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல. இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்கு உறுதி கொடுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். தவிர அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் எது நடந்தது அப்படின்று குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோ தான் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அது எல்லாருமே பார்த்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும். அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அவைக்கு அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்க பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அதை குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற 2 பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான்.
அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவித்தோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வியை இந்த அரசுக்கு வைக்கிறேன். எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமா இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு, நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொன்று, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், அத்தனை பேர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம். 1 மணி நேரம் நீங்க சொல்லுங்க. என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சொன்னாரு கேரளால இருந்து இது நிறைய சப்ளை ஆகுதுன்னு. இதுக்கான நடவடிக்கை தான் கேரளால இருந்து ஹோம் மினிஸ்டர் இங்க திரு ரமேஷ் சென்னிதால் அவர்களும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இதற்கான அனைத்து திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். கேரளாவுடைய ஹோம் மினிஸ்டரும் தமிழ்நாடுடைய ஹோம் மினிஸ்டரும் சேர்ந்து கூடிய விரைவில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து ட்ரக்ஸ் உடைய வழிகளையும் மூடுவதற்கான அனைத்து பணிகளும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். உறுப்பினர் ECR பி சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் அன்பானவர்,
நீங்கள் அழகானவர், நீங்கள் தெளிவானவர், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமானவர். சட்டமன்ற பேரவை நடத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கென நேரலில் தனி ரசிகர் பட்டாளத்தை வளர்க்கும் அளவிற்கு சட்டமன்ற பேரவை தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாளை என்று இன்றை இழக்காது, இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும் அது நீ மறக்காதே என்ற வரிகளுக்கு ஏற்ப ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றிக் கழகம் என்ற இயக்கங்களில் 32 ஆண்டுகளாக என சிறு விதையாக விதைத்து இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உருவாக்கி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் விசுவாசமாகவும் வளர்த்த என் அன்பு அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்சல் பழகுவதற்கு சிறு வயதில் என் அப்பா கிணற்றில் தூக்கி போட்டு எப்படியாவது நீந்தி வா என்று சொன்னது போல் என்னை அரசியல் என்ற களத்தில் பயிற்சி கொடுத்து வெற்றி பெற்று வா என்று களமாட வைத்த எனது அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக அரசியல் களம் கண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரே தலைவர் ஒரே முகவரி என்ற அடிப்படையில் ஈசிஆர் சரவணன் என்ற எனக்கு தளபதி கொடுத்த முகவரியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி அதிக வாக்குள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2,20,382 வாக்குகள் பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றி பெற செய்த எனது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் உயிர் உள்ளவரை உண்மையாக உழைப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எனது கோடான கோடி நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். என்னுடன் இணைந்து தேர்தல் பணிகளை இரவும் பகலமாக சிறப்பாக வாக்கு சேகரித்து எனது வெற்றிக்கு உறுதுணையாக நின்று என் ஆறுயிர் கழக தம்பிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்களுக்கும் மாவட்டம், பகுதி, வட்டம், ஒன்றியம், ஊராட்சி, வார்டு சார்பணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நேசமான பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கண்ணகி நகர், எழில் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் வாரியம் குடியிருப்புகள் இருக்கிறது. இதில் வசிக்கும் மக்கள் அனைவருமே இடம் விட்டு இடம் மாறி வந்தவர்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், மின்சாரம் மற்றும் முக்கியமாக இவர்கள் வசிக்கும் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. விரிவாக சரி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெருங்குடி அருகில் உள்ள கல்லுக்குட்டை என்ற பகுதி 228 தெருக்கள், 16,000 குடும்பங்கள் 25 ஆண்டுகளாக மக்கள் வாழ்கின்றன. இவர்களுக்கு தேவையான நிலப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஈசிஆர் அருகில் உள்ள பெத்தல் நகர் என்ற பகுதியில் நீண்ட காலமாக அந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு முறையான பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று மற்றும் சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நீண்ட காலமாக இடங்களில் குடியிருந்து வந்த போதிலும் அவர்களுக்கு இதுவரை முறையான பட்டா வழங்கப்படாததனால் தங்கள் வீடு மற்றும் நிலங்கள் தொடர்பான உரிமையை உறுதிப்படுத்தி முடியாத சூழ்நிலையில் உள்ளது. குடியிருப்புகளை அரசு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டா வழங்குவதற்கான சிறப்பு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொட்டிவாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் வரை பி கனால் என்ற இருப்பதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பணிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பரங்கிமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கம், சித்தலப்பாக்கம், வேங்கைவாசல், ஒட்டியம்பாக்கம், மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய ஊராட்சிகளிலே அடிப்படை வசதிகளையும் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். தரமான சாலைகள் வசதி செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதி அருகில் உள்ள பள்ளிக்கரணை முதல் பெரும்பாக்கம் வரை அதிகமாக ராம்சார் தலங்கள் இருப்பதனால்
ராம்சார் தலங்களை பற்றி சந்தேகங்கள், குழப்பங்கள் பொதுமக்களிடையே நீடிக்கிறது. ஆகையால் ராம்சார் தலங்களை பற்றி முழு விவரங்களையும் மற்றும் வழிகாட்டுதல் படியும் அரசு விரிவாக மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மின்சாரம் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதனால் தடையில்லாமல் மின்சாரம் வழங்க துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை ஆய்வு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை காலம் வருவதனால் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, பெருங்குடி, ஓஎம்ஆர் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் அபாயம் இருக்கிறது. இது இப்போ மட்டும் இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. இதனால் இந்த மழைநீர் வடிகால் மையங்கள் கூடிய விரைவில் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு அண்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் தொகுதியில் பொது அரசு மருத்துவமனை கடந்த ஆட்சியில் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் திறக்கப்பட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இந்த வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டல் அன்று திறக்கப்பட்டது அவங்க ஆட்சி காலத்தில். அது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடன் ஒரு கோரிக்கை வச்சுக்கிற தொகுதி சார்பாக அது உடனடியாக இன்றைய நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று இந்த 100வது நாள் முன்னிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறை அமைச்சர் செய்து தருவார்ன்றதை நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி கொடி ஏற்றி வீச நம்ம காற்று வருங்காலம் நம்ம கையில் தாண்டா என்று அன்றே கணித்தார் எங்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள். இன்று அதை நடத்தி முடித்திருக்கிறார் எங்கள் கழக தலைவர் அவர்கள். என் வாழ்வும் என் உழைப்பும் தளபதிக்காக எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.